பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம் அண்ணா. வணக்கம். தலைப்பே தமிழக வாஷிங் மிஷின் கழகம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ட்ரெண்ட் ஆகிறத தாண்டி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கிளைமே நான் தூய சக்தின்னு சொல்லி தான் அவர் மக்கள்கிட்ட அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். நான் இந்த மாதிரி ஒரு பின்புலத்துலேருந்து வரேன், நான் தூய சக்தி, எனக்கு காசு மேலே ஆசை இல்லைன்னாரு. கிட்டத்தட்ட அஃப்கோர்ஸ் அதுதான் கரெக்டு தான், அவருக்கு அந்த ஆசை இல்லை. ஆனால் கட்சியில் சேர்த்திக்கிட்டே இருக்காங்களா, அப்போ கட்சியை நீங்கள் தூய சக்தின்னு சொல்ல முடியாதுல்ல. எதுக்கு விஜயபாஸ்கர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இப்போ அண்ணாமலையோடைய இதுவரைக்கும் பேசாமல் இருந்த அண்ணாமலை நேற்றைய தினம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு அரசியல் ஊழலையற்ற ஒரு ஆட்சியாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இது நம்ம விரும்புகிற ஒரு ஆட்சியாக இருக்கின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடு அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இதுதான் நம்ம பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகத்தில் யாருமே இணையலாம், இணையற எல்லாமே அங்கே அதிகார மையமாக மாறுவாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ நீங்கள் விஜயபாஸ்கர்கள் போன்றவர்களே நேரடியாக விஜயை சந்தித்து இணைய முடியல. அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. நான் என்ன வேலை திட்டம் வைக்கிறேனோ அதை ஏற்றுக்கொண்டு யாருமே என் கூட வரலாம். இப்போ அவங்க தெளிவாக கிளைம் பண்ணியிருக்காரு. நிர்மல்குமார் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, கட்சியில் இணைபவர்கள் மீதான வழக்குகளில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள போகிறது கிடையாது. ரெண்டாவது, எங்கள் ஆட்சியில் ஊழலுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது, அது ஏற்றுக்கொண்டவங்க யாருமே எங்களோட வரலாம் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ இது எல்லாமே யார் சொல்கிறாங்க, ஊழல்வாதிகள் யார் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பயணித்த கட்சிகளின் தலைமைகள் சொல்லுது. அப்போ அந்த கட்சிகள் இவர்களை ஊழல் செய்வதற்கு அனுமதித்ததாக ஒத்துக்கிறாங்களா, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இவர்கள் அதிமுகவில் கொள்ளையடிப்பதற்கும் திமுகவில் கொள்ளையடிப்பதற்கும் அந்த தலைமைகள் நேரடியாக ஒப்புதல் கொடுத்து அதற்கான வழிவகைகள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி தமிழக வெற்றி கழகம் யார் இருந்தாலும் இணைச்சு தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு கட்சி, அரசியல் கட்சி பல்வேறு தரப்பட்ட மக்களை இணைக்கக்கூடிய ஒரு வேலை செய்யும். அவர்களை எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் வைக்க போகுது அப்படிங்கிறது அந்த கட்சியோடைய நிர்வாக பட்டியல் பார்க்கணும். ரெண்டாவது, ஆட்சியில் ஊழல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை இருக்கா இல்லைன்றதை காத்திருந்து தான் பார்க்கணுமே தவிர, ஒருவர் இணைவதாலேயே அவருடைய சாயம் அந்த கட்சிக்கு போகுமா அப்படிங்கிறது கிடையாது. அந்த கட்சியின் கட்டுப்பாடு, அந்த கட்சியின் வேலை திட்டங்கள், அஜெண்டாவை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க இணைகிறாங்களே தவிர இவர்களுக்காக அந்த கட்சி கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக இருக்குது. யார் இணைந்தாலும் எங்களுடைய அரசியல் அஜெண்டாவை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் நாங்கள் இணைச்சிக்கிறோம். அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை நாங்கள் இப்போ கவனத்தில் எடுத்துக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷனே பார்த்தோம், விஜயபாஸ்கர் அவர் இணைந்த ஒரு விழாவே பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு அதிமுக விழா மாதிரியே மாற்றிட்டாரு. அந்த ஒரு தண்ணீர் பை கொடுக்கட்டும், அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அவங்களுடைய ஃபார்மேட்டில் தாவேக்கா கொண்டு வராங்க. இப்போ ஒரு இடத்துல வருது இல்லை, இப்போ புதுக்கோட்டை விராலிமலையிலே திரும்ப இவர் தான் நிற்கிறேன்னு வருவார். அங்கே ஆல்ரெடி டிவிகே கேண்டிடேட் நின்று இருப்பாங்க, அவங்க தோற்றவங்களும் இருப்பாங்க. அப்போது அந்த உட்கட்சி பிரச்சனை வரும்ல, யாருக்கு அந்த முதலிடம்? 30 வருஷம் இருந்தவங்களுக்கா, இப்போ புதுசாக வந்தவங்களுக்கா? ரொம்ப தெளிவாகவே அவங்க நீங்கள் செங்கோட்டையன் போன்ற இணைந்த போதே ரொம்ப தெளிவாக தான் தமிழக வெற்றி கழகம் கையாண்டது. செங்கோட்டையனுக்கான உரிய மரியாதை கொடுத்தாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே உழைத்தவர்களுக்கான முக்கியத்துவத்தை எந்த இடத்துலையும் குறைக்கவே இல்லை. இன்று வரை செங்கோட்டையனோடு வந்த பல பேருக்கு இந்த முக்கியத்துவம் இல்லைங்கிற ஒரு புகைச்சலோடு அவர் இருக்கிறதாலாம் நிறைய இதே செய்தி சேனல்கள் வெளியிட்டதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நீண்ட காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனக்காக உழைத்தவர்களை எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிக்கல அப்படிங்கிறத அவங்க அந்த கட்சியோட செயல் திட்டங்களின் அடிப்படையிலே பார்க்குறோம். ரெண்டாவது, நீங்கள் புதுசாக இணையறவங்களுக்கான முக்கியத்துவம் என்பது அந்த ஒரு நாள் முக்கியத்துவத்தோடு முடிஞ்சிருது. அவர்கள் இணைப்பவர்கள் நேரடியாக புஷி ஆனந்த் எல்லா இணைப்பு விழாவிலையும் சொல்கிறது என்னென்னா, எங்கள் கட்சி நிர்வாகிகளோடு இணைந்து செயல்படுங்கள், அவர்கள் உங்களை எந்த இடத்துலையும் புறக்கணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அப்போ என்னென்னு சொல்ல வராங்கன்னா, என்னோட இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்கள், எனக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்த அந்த தொண்டர்களை தான் நான் முன்னிலைப்படுத்தும் அப்படிங்கிறத கட்சி தலைமை தெளிவாக இருக்குது. இன்றைக்கும் கட்சியோட அதிகார மையமாக இருப்பது எல்லாமே நீண்ட காலமாக விஜய்க்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சவங்களாக தான் இருக்காங்க. என்ன தான் புதுதாக போனாலும் சரி, அவர்களால் அங்கே ஒரு அணி சேர்க்கை செய்ய முடியல. அது அதுக்குள்ளே இருக்க ஒரு புகைச்சலுக்கு அது ஒரு காரணம். இப்போ செங்கோட்டையன் போன்றவர்களை சுற்றி எழக்கூடிய இந்த சர்ச்சைகளாக இருக்கட்டும், இன்னும் இப்போ சமீப காலத்தில் உள்ள போன பல முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. மீண்டும் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக செய்திகள் வர்றதெல்லாம் என்ன காரணம்னா, என்னதான் நீங்கள் யார் உள்ளே போனாலும் அங்கே உண்மையாக உழைத்தவர்களுக்கு தான் முதலிடம் என்பதில் கட்சி தெளிவாக இருக்குது. அதனால் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் போனதாலேயே கட்சி விஜயபாஸ்கரின் தலைமையின் கீழ் போகும். இப்போ விஜயபாஸ்கரே பர்வேஷ் பின்னால் சுத்தக்கூடிய நிலை தானே இருக்குது. அவர் ஒரு சீனியர் அமைச்சர், பர்வேஷை விட அவர் பல ஆண்டுகால அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நபர். ஆனால் அவரே நிலவரம் என்னன்னு ஏற்றுக்கிட்டு தானே இந்த அரசியலுக்குள்ளே வராரு. அவரே தெளிவாக தானே சொல்கிறார், எங்கள் மாவட்ட செயலாளர் அவர் முழு மனதோடு தான் அறிவிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, கட்சி தெளிவாக இருக்குது, இங்கே உண்மையாக உழைத்தவர்களுக்கு கீழே தான் யார் வந்தாலும் வேலை செய்யணும். புதிதாக வருபவர்களுக்கான முக்கியத்துவம் என்பது இருக்கும்.
ஆனால் அது ஏற்கனவே நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கான முக்கியத்துவத்தை குறைத்து இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க நிறைய பொறுப்புகள் இருக்குது கட்சியில், ஏகப்பட்ட பொறுப்புகள், இன்னும் மாநில பொறுப்புகள் பல நிரப்பப்படாமல் ஏதோ ஒரு பொறுப்புகள் வந்து வரவர்கள் கொடுக்கப்படலாமே தவிர, ஆனால் பழைய நிர்வாகிகளுடைய அந்த முக்கியத்துவமோ மதிப்போ குறையாது அப்படிங்கிறது தான் இன்று வரையான வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்க முடியுது. அதனால் வந்து நீங்கள் புதிதாக வரக்கூடிய விஜயபாஸ்கர் எம்எல்ஏ ஆகிடுவார், இன்னும் நிறைய பேர் எம்பி ஆகிடும், அதெல்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு தெளிவாக இருக்கிறாங்க, யார் நமக்காக உண்மையாக இருப்பாங்க, யார் வெறும் ஆட்சி அதிகார பதவிகளுக்காக நம்மை நோக்கி வராங்க அப்படிங்கிறத விஜயும் உணராமல் இல்லை, விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் உணராமல் கிடையாது. அதனால் வந்து உறுதியாக அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் சரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கு வந்து ஆய்வுக்கு சென்றிருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க பேச முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க, என்னென்னா நானும் அரசு பள்ளி மாணவி தான், எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு எல்லாத்தையும் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நாமளாக சொல்கிறது முன்னாடி அவரே ஒரு பதில் சொல்லிட்டாரு. இது போன்ற ஆய்வுகள் வந்து செய்யக்கூடாதுன்னு தலைமையிலே உத்தரவு கொடுத்துருக்கோம். இதனால் இது வந்து அது எந்த அடிப்படையில் செய்யப்பட்டு என்பதை நாங்கள் வந்து ஆய்வு செய்வோம் அப்படின்னு அவரே ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்துருக்காரு. உண்மையிலே இது போன்ற விடயங்களை வந்து அமைச்சர் கீர்த்தனா போன்றவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு சில நபர்களை சுற்றி மட்டும்தான் சர்ச்சைகள் உருவாயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் வந்து ஒரு சில அமைச்சர்களை சுற்றியே குறிப்பாக வார வாரம் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இல்லை, அதுதான் அவர்களுடைய அந்த ஆர்வ மிகுதியால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, முதல் முறையாக ஒரு அமைச்சராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அவங்க இருந்ததா எந்த விதமான அடையாளம் இல்லை. அதான் நேரடியாக ஒரு அதிகார மையத்தில் வரும்போது அவங்க என்ன செய்கிறோம் தெரியாமல் செய்கிறாங்களா அப்படிங்கிற, ஏன்னா அவர்களை சுற்றி ஏற்கனவே தொழில் முனைவர்களை ஈர்ப்பதற்கான அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து தலைமை கவனத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்மல்குமாரோட அறிக்கையின் மூலமாக நம்ம பார்க்கணும். கவனத்தில் இருக்கு. தலைமை உறுதியாக இதை சரி செய்யணும். ஏன்னா இன்னும் காலக்கெடு இருக்கு. இப்போ தான் ஒரு 50 நாட்கள் 60 நாட்கள் இது சரி செய்யணும்னு சாதாரணமாக போக முடியாதுல்ல. ஏன்னா இப்போ அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய விஷயம். அவங்க அந்த மாவட்டத்துடைய அந்த வீடியோல பார்க்கும்போது அந்த ஆசிரியர்லாம் அப்படியே பயந்து நின்று இருக்காங்க சார். குழந்தைங்களும் பயந்து நின்று இருக்காங்க, மினிஸ்டர் இருக்காங்க நம்ம கூட அப்படின்ட்டு. இவங்க பேசுறது வந்து இன்னொருத்தர் சொல்றாரு, அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு, இல்ல ஒரு சகோதரி மாதிரி போய் பேசினார் அப்படின்னா எப்படி அது? இல்லை, இது எல்லாமே வந்து நீங்கள் நிறை குறைகள் இருக்குது சார், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் வந்து பக்குவப்படாத ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது நீங்கள் இவராக இருக்கட்டும், இன்னும் சில அமைச்சர்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சில ஆய்வுகள் பண்ணுறது எல்லாமே ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது சரிப்படுத்தப்படும் தான் சொல்கிறேன். அதுக்காக முற்றுமுழுதாக இப்போ நீங்கள் நேற்று வந்து அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து ஆய்வுக்காக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் செய்யக்கூடியவர்களோட ரொம்ப எளிமையாக பழகி இருக்கிற அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து சில குறைகள் அனுபவம் இருக்குல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். அவர்கள் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக புஷி ஆனந்த் இருந்தவர், அவருக்கு சில அனுபவங்கள் இருக்குது. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த விதமான பொறுப்புகள் இல்லாமல் திடீரென ஒரு அமைச்சராக இருக்காங்க. இப்போ இவர்களான காலக்கெடு இவர்களை வந்து நெறிப்படுத்த வேண்டிய தேவை வந்து தலைமைக்கு இருக்குது. அது தலைமை கவனத்தில் எடுக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது போன்ற விஷயங்கள் ஆட்சிக்கு அவப்பெயராக இருக்கும் அப்படிங்கிறத தலைமை உணராமல் இருக்காது. இது மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகள் எழும்போது உறுதியாக அடுத்த கட்ட அமைச்சரவை மாற்றங்கள் வரலாம். விரிவாக்கம் செய்யும் போது அல்லது அமைச்சரவை மாற்றத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம், அல்லது இவர்களுக்கு போதிய வகுப்புகள் எடுக்கப்படலாம். இது வந்து ஒழுங்கு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுக்காக இது முழுமையாக மிகப்பெரிய தவறு அப்படின்லாம் கிடையாது. இது கண்டிப்பாக கண்டிக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இதனால் வந்து மக்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய இதுவும் நடந்துடலை. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விடவா இது வந்து பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டியதில்லை. நீங்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்ற செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வரும்போது இது வந்து நம்ம இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நாங்கள் அதுக்கு பரவாயில்லன்னு சொல்றதுக்கு வந்து அவங்களை கொண்டு வரல. இல்லை, வேற வழி இல்லைங்களா? மாற்று இதில் இருந்து குறைந்தபட்ச மாற்றத்தை தானே மக்கள் விரும்பி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 60 ஆண்டுகளாக மாறி மாறி திமுக அதிமுக வாக்களித்த மக்கள் அந்த 60 ஆண்டுகளில் வந்து திமுக அதிமுக எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் உருவாக்கவில்லை என்கிற அடிப்படையில் தான் ஒரு எதிர்பார்ப்போட தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்க்களித்திருக்காங்க. அதில் வந்து நிறைய அமைச்சரோட செயல்பாடு நீங்கள் ரமேஷ் எடுத்துக்குவோம். இந்து சமய அறநிலையத்துறையில் ரமேஷ் அவர்கள் வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் உருவாயிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மீதான அவருடைய செயல்பாடுகள் பார்க்குறோம். நிறைய அமைச்சருடைய செயல்பாடுகள் வந்து முந்தைய அமைச்சர்களை விட சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஆதவ அர்ஜுனா அவருடைய பொதுப்பணித்துறையில் வெளிப்படையாக சொல்கிறார், இந்த பொதுப்பணித்துறையில் நடந்த முறைகேடுகள் குறித்து நேரடியாக எனக்கு புகார் கொடுங்கன்றாரு. டெண்டர் விடுவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை இனிமேல் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறார். எல்லா விஷயங்களையுமே வந்து ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுப்பதற்கு பல அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. ஒரு சிலருடைய அரசியல் போதாமைன்னு சொல்லலாம். அரசியல் போதாமையால் அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஆட்சிக்கு ஒரு பெரிய அவப்பெயரை கொடுத்துட்டு அரசியலே தெரியலன்னு சொல்றீங்க. ஆமாம், இல்லை, அதுதான் உண்மை. அரசியல் தெரிஞ்சிருந்தால் அவங்க இதை செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்மளுடைய ஆட்சி பவரை நம்ம காட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஆய்வுகள் காட்டுதால இதெல்லாம் அவங்க மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 அமைச்சர்கள் வந்து ஆக்டிவாக வேலை செய்கிறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க. முந்தைய அரசாங்கத்துக்கு பரவாயில்ல. மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 அமைச்சர்கள்
என்ன பண்றாங்க? இல்லை மற்ற அமைச்சர்கள் மீது சர்ச்சைகள் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் வேறு யார் மீதும் பெருசாக சர்ச்சைகள் கிடையாது. ரீல்ஸ் போடாம பண்றாங்க. ரீல்ஸ் போடாமன்றதை விடுங்க, அவர்களுடைய துறை சார்ந்த சிக்கல்கள் இது வரைக்கும் எந்த விதமான விமர்சனங்களும் வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை கொடுத்துருக்கு. அந்த துறைகளில் இது வரைக்கும் ஏதாவது விமர்சனபூர்வமான வேலைகள் எதுவுமே இல்லை. ஒரு சில 1-2 அமைச்சர்கள் மட்டும்தான் அந்த விமர்சனத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியாக இருக்குது. இது வந்து அரசு வந்து கண்டிப்பாக கவனிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்ப்போம். எனக்கு இந்த ஆட்சி மேலே ஒரு கருத்து இருக்குது சார். என்னன்னா, இவர் ஆட்சிக்கு வந்ததே வந்து அந்த தாவிக ஆட்சிக்கு வந்ததே நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா ஆளுமை. அதனால தான் இவங்க ஆட்சிக்கு வராங்க, 107 இடங்கள் பிடிக்கிறாங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த ஒரு நபர் அவருடைய வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு, உச்ச நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்து விட்டு வர்றாரு. அவர்னால தான் இந்த 106 எம்எல்ஏக்களும் உருவாகுறாங்க. அதுதானே ஆக்சுவல் ஃபேக்ட். ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா, தானே கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு எம்எல்ஏ ஆகிட்டதாகவும் மினிஸ்டர் ஆகிட்டதாகவும் சிலர் பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடிகிற மாதிரி இல்லை சார். புஷி ஆனந்த் பல கூட்டங்களை தெளிவாக சொன்னார் சார். டி நகரில் நான் ஜெயிச்சேன்னா அது எனக்கு போட்ட ஓட்டு கிடையாது. புஷி ஆனந்த் மட்டும் தானே சொல்கிறாரு. பலருடைய ஒப்புதல் வாக்குமூலம் என்பது எங்களுடைய முகம் விஜய் தான்றது. இன்னொன்று, நீங்கள் சினிமா மோகத்தால் மட்டுமே விஜய் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லவே முடியாது. இல்லை, சினிமாவிலேருந்து வந்த ஒரு நபர். நீங்கள் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் 2019, 2021 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் தனித்து தான் நின்னார். ஆனால் கமலஹாசனால் கூட ஜெயிக்க முடியல, ஒரு எம்எல்ஏவோடும் ஜெயிக்க முடியல. அப்போ சினிமா மோகம் மட்டுமே காரணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக விஜயோடைய அந்த அமைப்பு வந்து என்னென்ன வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தேர்தல் இயக்கம் நேரடியாக பங்கேற்காத தேர்தலில் பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகளை வந்து பெற்றவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதிகள். ஏற்கனவே பர்வேஷ்லாம் வந்து நகரமன்ற உறுப்பினராக இருந்தவர். அப்போ இந்த கட்சிக்கு ஏற்கனவே மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருக்குது, விஜய் என்கிற நபருக்கு பின்னாடி மக்கள் எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு பார்த்து தான் வாக்களிக்கிறாங்களே தவிர நீங்கள் சினிமாவிலிருந்து வந்தவர்களால் வெற்றி பெற முடியுதானா? முடியாது. அது நீங்க ஏகப்பட்ட உதாரணம். விஜயகாந்த் எப்படி ஜெயிச்சாரு? அவரும் சினிமா அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி தன்னுடைய சினிமா இயக்கம் மூலமாக மன்றத்தின் மூலமாக மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாரு. அந்த அமைப்புடைய தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அவராவது ஜெயிக்க முடிந்தது. 2006 2011 கூட்டணி அடிப்படையில் அவர் எதிர்க்கட்சி ஆனார். மற்ற எந்த நடிகர்களும் வந்து நீங்க அது சரத்குமார் எடுத்துக்கலாம். சரத்குமார் மிகப்பெரிய உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்குள்ளே வந்தார். அவர் வந்து சினிமாவில் வந்து ரஜினி கமலுக்கு இணையாக போற்றப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் அரசியலுக்குள்ளே வந்தார். நீங்கள் இன்னும் நிறைய பேர் இப்போ கருணாஸ் இருக்கட்டும், பல்வேறு நடிகர்களை சொல்லலாம். நீங்கள் வந்து கமலஹாசனே சொல்லுவோம், மற்ற எல்லாரோட கமலஹாசன் வந்து மிகப்பெரிய உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்குள்ளே வராரு. ஆனால் அவரால் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ விஜய் ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தினார்னா, விஜயின் மீது மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேர் உருவாகிருக்காங்களே. இப்போ சீமான் கூட வந்தார். சீமான் தொடர்ச்சியாக தேர்தல் நிற்கிறார், தனிச்சு நிற்கிறார். ஆனால் மக்கள் பெரிய அளவு நம்பிக்கையை வைக்கல. அப்போ மக்களுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு அடிப்படையில் விஜய் பெற்றிருக்கிறார். அந்த விஷயத்தை நம்ம வந்து மறுத்துட்டு மீண்டும் மீண்டும் சினிமாவி மோகத்தால் மட்டுமே விஜய் வந்து ஆட்சியை பிடிச்சார்ன்றதை நம்ம ஏற்கவே முடியாது. அப்போ பார்த்தா நீங்கள் யாருமே ஆட்சிக்கு வந்திருக்கணும்ல. எல்லா கட்சியிலும் சினிமா இல்லை, இவங்க ஜெயிச்ச காரணமே வந்து விஜய் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதான் சார், விஜயோட அதுதான் உண்மை. விஜய் மீதான நம்பிக்கை தான். அதை வந்து எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சிலருடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை மட்டுமே வச்சு ஒட்டுமொத்த ஆட்சி நம்ம பூச முடியாதுல்ல. நீங்கள் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் சினிமா நடிகர்களை தான் பயன்படுத்தியிருக்கு. நீங்கள் திமுக எடுத்துக்குவோம், அதிமுக எடுத்துக்கொள்ளும், எல்லா கட்சிகளும் என்ன கொள்கை பேசினாலும் சரி, உங்களின் வாக்கு சேகரிப்புக்கு உங்களுடைய ஆட்சி அதிகார வெற்றிக்காக நீங்கள் ஒவ்வொரு தேர்தலும் சினிமா நடிகர்களை நம்பி தான் தேர்தலை எதிர்கொண்டிருக்கீங்க. இதை எந்த கட்சியிலும் மறுக்க முடியாது. வடிவேலை வைத்து விஜயகாந்த் வீழ்த்த வேலை செஞ்சதா இல்லையா திமுக? சிங்கமுத்துவை வைத்து வடிவேலுக்கு எதிராக கவுண்டர் கொடுத்ததா இல்லையா அதிமுக? அப்போ எல்லா கட்சிகளுமே சினிமா நடிகர்கள் நம்பி தான் இருக்கீங்க. நீங்கள் என்னவோ கொள்கை. இப்போ நீங்கள் ஜூலியை நம்பி திமுக இருக்குது சார். இன்னைக்கு ஒரு சைடு ஆர்டிஸ்ட் கூட கிடையாது ஜூலி. இன்னைக்கு ஜூலியை நம்பி திமுகவுடைய ஜென்சி கூட்டங்கள் நடத்த வேண்டிய நிலைக்கு ஏன் திமுக போயிருக்கு? இப்போ இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு கவர்ச்சி தேவைப்படுது. ஒரு மக்கள்கிட்ட நன்கு அறிமுகமாவதற்கான ஒரே தளமாக சினிமா இது போன்ற இன்னைக்கு மீடியாக்கள் தான் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போகுது. அப்போ ஜூலி வச்சு சார் இன்னைக்கு நீங்கள் பாருங்க, நாள்தோறும் திமுகவின் முகமாக தாவேக்காவுக்கு பதிலடி கொடுக்குற ஒரே வேலை யார்? ஜூலி மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற யாரும் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அப்படி சொல்லிட்டு போங்க. ஜூலியை நம்பி தான் திமுக. ஜூலி பின்னாடி தானே சார் போயிட்டு ஜூலியை பேச வச்சு யார் சார் வேடிக்கை பாரு? ஜென்சி கூட்டம் நடத்தக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் ஜூலியை முன்னிறுத்தி தானே சார் இப்போ கோஷம் போட வைக்கிறீங்க. ஜூலியோட முகத்தை வச்சு தானே வேலை செய்றீங்க. அப்ப இது வந்து ஜூலியின் பின்னால் திமுக மக்கள் திமுக ஓட்டு போட்டாங்க. ஜூலிக்காகத்தான் மக்கள் திமுக வீழ்த்தினாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஜூலியோட தேர்தல் காலகட்டோட செயல்பாடுகள், தேர்தலுக்கு முன்னாடி ஜூலி பேசின எல்லா பேச்சுகளும் சாதாரண பார்வையாளர்கிட்ட ஒரு ஜூலியை வந்து ஒரு பொருட்டாவே மக்கள் எடுத்துக்கல அப்படிங்கறத என்னுடைய பார்வை சார். அதை நீங்க திமுக சம்பந்தம் இல்ல, மேல ஒரு வெறுப்புனால வாக்கெல்லாம் சார். பொருட்டுன்றது ஒரு விஷயம் தான் சார். நீங்க நேரடியா ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இப்போ ஜூலி போன்றவர்களை திமுக பேச வைக்கிறது, மேடைகளில் வந்து ரொம்ப கொச்சையான அரசியல் முழக்கங்களை முன்னெடுக்கிறது. இப்போ ஜூலி எல்லாம் ஒரு புரட்சியாளராக உங்க கூட்டங்களை ஏன் பங்கேற்க வைக்கிறீங்க? அது ஒரு ஆளே இல்லைல்ல. நீங்க எப்படி ஆக்கிட்டீங்கல்ல? அண்ணாவின் பேச்சால் வளர்ந்த இயக்கம்
கருணாநிதியின் தமிழால் வளர்ந்த இயக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி ஜூலி போன்றவர்கள் பின்னாடி போய் நிற்க வேண்டிய தேவை திமுக வந்திருக்கு. அப்போ எல்லாருமே சினிமா பிரபலங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு திடீர்னு என்னவோ நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் தேர்தல் காலங்களில் பூரா கொள்கைவாதிகளை மட்டுமே வச்சு அரசியல் செஞ்ச மாதிரி இன்றைக்கி சினிமா மோகம் பேசுகிறீங்களே, இது எவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு வேலை. நீங்கள் இது வந்து இந்த மக்களை முட்டாளாக்கக்கூடிய மக்கள் இதை உணராமலே இருக்காங்க. இப்போ விஜயோடைய ஆட்சி அதிகாரம் என்பது விஜய் மீதான மக்களின் தனிப்பட்ட நம்பிக்கை. அவர் இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் வந்து எவ்வளோ நேர்மையாக வளர்ந்துருக்கிறாரு. அவர் இந்த மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு எதிரான எந்த செயல்பாடில் ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் விஜய் ஆதரிச்சிருக்கிறாங்களே தவிர வெறும் சினிமா மோகம் மட்டுமே விஜயை வந்து ஒரு தலைவராக வளர்த்து எடுக்கல அப்படின்னு தான் என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். ஓகே, திருமாவளவன் அவர்களுடைய கருத்து அப்பப்போ வாரம் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். நேற்றுக்கு சொன்னது என்னென்னா, திமுகவோட நட்பு இருக்குது, ஆனால் தாவேக்கா கூட்டணியில் அங்கே சேர போகிறோம், இணைய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கருத்து வருது. வைகோ அவர்களும் ஒரு கிண்டல் பண்ணி போட்டிருக்காரு, எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும், நகைச்சுவையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அவர் கொடுக்கப்பட்ட நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக திமுகவின் சார்பு அணியாகவே செயல்பட்டு வந்தது. குறிப்பாக நீங்கள் அந்த கட்சியின் பாதி திமுகவாக இருந்தாங்க, பாதி இல்லை 70 விழுக்காடு திமுகவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதோட 2 பொதுச் செயலாளர்களுடைய நிலைப்பாடுமே வந்து திமுக ஆதரவு தான். அது சிந்தனை செல்வன் அண்ணனாக இருக்கட்டும், ரவிக்குமார் அண்ணனாக இருக்கட்டும், இருவருமே வந்து திமுக சார்பில் இருந்தவர்கள் தான். ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் கூட திமுக சார்பில் இருக்கிறவங்க. அப்போ பெரும்பான்மையானவர்கள் வந்து திமுக சார்பிலே இருந்து வந்ததால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குழப்படிகள், நீங்கள் வந்து ஒரு பக்கம் தாவேகா ஆதரிக்க வேண்டும் இவர் முடிவெடுக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து தாவேகா ஆதரிக்கக்கூடாதுங்கிற நெருக்கடி உள்ளே கொடுக்கறதோடைய விளைவு தான் இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு அவருடைய பேச்சுகள் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து அந்த கட்சிக்குள் நிலவக்கூடிய குழப்பம் தானே தவிர வன்னியரசன் வந்து ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு எதிர்வினையும் இப்போ திமுக எதிராக அவர் கடுமையான எதிர்வினை கொடுத்துருக்காரு. நாங்கள் பேச ஆரம்பித்தா திமுக வந்து தாங்காதுன்னு. அப்போ ஒரு தரப்பில் வந்து நீண்ட காலமாக நம்மளை புறக்கணித்து கொண்டிருந்த அரசியல் களத்தில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார பலத்தை வந்து தாவேக்கா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு அணி வந்து ஏற்றிருக்காங்க. இன்னொரு அணி வந்து திமுகவில் அனுபவித்த சுகபோகங்களை வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது, வெறுமனே வன்னியரசு போன்றவர்கள் மட்டும் அமைச்சரானதால் நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அணி வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. இப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 2 அணியோடைய குழப்பத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து குழம்பிட்டு இருக்காரு. அவர் முதலில் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாக தான் நம்ம வைக்க முடியும். அது அந்த கட்சியோட உள்கட்சி பிரச்சனை தான். ஓகே, டிவிக்கு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? 50 நாட்கள் மேலே ஆயிடுச்சு சார். அதான் அண்ணாமலை போன்றவர்களுடைய அறிக்கையை தான் நம்ம வந்து இதுக்கு மறுபடியும் மீண்டும், ஏன்னா ஏன் அண்ணாமலையை நான் இங்கே அடுத்த வாரமே அவர் வந்து எதிர்கருத்து சொல்லுவார். இல்லை, நான் ஏன் அண்ணாமலை இங்கே முன்வைக்க ஒரு காரணம் இருக்குன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவராக அண்ணாமலை வந்து பார்க்கப்படுறாரு. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலையின் மீது பிஜேபி எதிர்ப்பை தாண்டி தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையின் மீதான ஒரு பெரிய அதிர்வலையோ எதிர்ப்புகளோ இதுவரை யார்கிட்டையுமே இல்லை. அவர் ஒரு படித்தவர், ஒரு அரசியல் ரீதியாக தெளிவான நபர்ன்ற ஒரு பார்வைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இத்தனை ஆண்டு கால ஊழல் ஆட்சிக்கு ஒரு முடிவுரையாக இந்த ஆட்சி இருக்குது, இந்த 50 நாட்கள் செயல்பாடுகள் வந்து அதை நோக்கி நகர்வது வந்து நம்ம வரவேற்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் நம்மளை பார்க்குறப்ப 60 நாட்களில் 2 மாத காலத்தில் ஏறத்தாழ நிறைய மாற்றங்கள் நீங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஒரு டெண்டர்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த உதகை நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு கார் பார்க்கிங் அது மாதிரி நிறைய முறைகேடாக கடந்த ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர்கள் எல்லாமே ரத்து. நிறைய துறைகளில் இது நடந்திருக்கு. பொதுப்பணித்துறையில் இன்றைக்கி வந்து வெளிப்படையான டெண்டர் முறைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பத்திரப்பதிவு துறையில் வந்து இடைத்தரகர்களுக்கு வந்து வேலை இல்லை என்கிற அடிப்படையில் வந்து ஆன்லைன் நேரடி இது மாதிரியான விஷயங்கள் நிறைய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் வந்து தமிழக வெற்றிகளும் செஞ்சிருக்கின்றதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஒரு சில விடயங்களில் புதிதாக ஆட்சிக்கு வந்திருப்பதால் அவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்களோ அல்லது இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி இன்னும் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியாக இருப்பதால் தோழமை இயக்கங்களிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் போன்ற சில நெருக்கடிகள் தான் அவர்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்குதே தவிர மற்றபடி இந்த ஆட்சி வந்து மக்களால் வெறுக்கக்கூடிய அளவிலான ஆட்சி கிடையாது. அதனால் வந்து 60 நாட்களில் மிக சிறப்பான ஆட்சியை தான் வந்து தமிழக வெற்றி கழகம் இன்று வரை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 60 ஆண்டுகால ஆட்சியை விட மாற்றுக்கு ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. கடந்த ஆட்சி காலங்களில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு எவ்வளவு கோடிகள் லஞ்சம் வாங்கினாங்க இன்றைக்கி எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அது எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையோடு வந்து இன்றைக்கி தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான ஒப்புதலாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளில் வந்து எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இன்றைக்கி இயங்குறதே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தானே இருக்குது. இன்றைக்கி அமைச்சர்கள் வந்து நேரடியாக மக்களோட போகிறாங்க. நிர்மல்குமார் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்த்துருந்தோம். பல ஆண்டுகளாக நடைபெறாத கோவில் திருவிழாவை சமரசத்தோடு வச்சு சிறப்பாக நடத்தியிருக்காரு. மக்கள் வந்து வரவேற்பிருக்காங்க. இப்போ எல்லா அமைச்சர்களும் மக்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க. புஷி ஆனந்த் போன்றவங்க நேரடியாக இறங்கி களத்தில் போகிறாங்க. ஆதவர்ஜன நேரடியாக போகிறார். எல்லா அமைச்சர்களுமே வந்து மக்களோடு மக்களாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறத வந்து நம்ம வரவேற்கிறோம். இந்த ஆட்சி இதுவரை சிறப்பாக இருக்குது. இன்னும் 5 ஆண்டுகளும் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் நமக்கு இருக்குது. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.